Zuber and Company, fire forensic experts and forensic engineers. Seeking answers from ashes. Seeking answers. இன்சூரன்ஸ் நாம எதுக்கு எடுக்கிறோம்? ஒரு மன நிம்மதிக்கு, ஒரு பாதுகாப்புக்கு இல்லையா? ஆனா சில சமயம் அதே இன்சூரன்ஸ் ஒரு பெரிய போராட்டத்துக்கே காரணமாயிடும். அப்படி ஒரு கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க, அப்போ உங்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்குன்னு தானே அர்த்தம்? ஒருவேளை ஏதாவது விபத்து நடந்தா இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புறோம். ஆனா அந்த நம்பிக்கை நிஜமாவே எப்போதுமே காப்பாற்றப்படுதா? இந்த கதையில ரெண்டு முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. ஒன்னு நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு சர்க்கரை ஆலை, இன்னொன்னு அவங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி. ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு பாலிசி எப்படி வருஷ கணக்குல ஒரு கோர்ட் கேஸா மாறுச்சுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இங்க ஏதோ சின்ன தொகையை பத்தி பேசல. முழுசா 1.60 கோடி ரூபாய் இவ்ளோ பெரிய அமௌண்ட் சம்பந்தப்பட்டதால தான் அந்த ஃபேக்டரி தங்களோட உரிமைக்காக கடைசி வரைக்கும் போராட முடிவு பண்ணாங்க. பாருங்க, எல்லாம் எவ்வளவு வேகமா நடந்திருக்குன்னு. பிப்ரவரி மாச பாலிசி எடுக்கறாங்க, மே மாசத்துல அந்த பாய்லர் வெடிச்சிடுது, அடுத்த மாசமே ஜூன்ல இன்சூரன்ஸ் கம்பெனி சாரி பணம் தர முடியாதுன்னு கைவிரிச்சிட்டாங்க. ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி சும்மா முடியாதுன்னு சொல்லல. அவங்க அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை எடுத்து அதுல இருக்கிற ஒரு சின்ன வரியை காட்டி, பாருங்க இதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாதுன்னு ஒரு வலுவார காரணத்தை சொன்னாங்க. அந்த கம்பெனியோட லெட்டர்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்க ஆய்வின்படி இந்த சேதம் திடீர்னு ஏற்படல, கிட்டத்தட்ட 20 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா அரிப்பு ஏற்பட்டு குழாய்கள் தேஞ்சு போனதால தான் இது நடந்திருக்கு. இதுதான் உங்களோட வாதம். அவங்களோட இந்த முடிவுக்கு ஆதாரம் சர்வேயரோட ரிப்போர்ட். அதுல என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, 1 பாய்லர்ல பயங்கரமான அரிப்பு இருந்திருக்கு, 2 குழாயெல்லாம் லூஸ் ஆகி வீங்கி போயிருக்கு, 3 அதுல இருந்த நிறைய குழாய்கள் 1986ல போட்டது, அதனால இது ஒரு விபத்து இல்ல, காலப்போக்குல ஏற்பட்ட தேய்மானம்னு முடிவுக்கு வந்தாங்க. இந்த கேஸோட மொத்த கதையே இந்த ஒரு விஷயத்துல தான் அடங்கியிருக்கு. அதுதான் எக்ஸ்க்ளூஷன் கிளாஸ், அதாவது விலக்கு விதி. அப்படின்னா என்னன்னா, இந்தந்த காரணங்களுக்கெல்லாம் நாங்க கிளைம் தரமாட்டோம்னு பாலிசிலேயே தெளிவா எழுதியிருக்கிற ஒரு பகுதி. இந்த கேஸ்ல காலப்போக்குல ஏற்படுற தேய்மானத்துக்கு காப்பீடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சர்க்கரையால இத சும்மா விடல. எப்படி தரமாட்டீங்கன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிய கோர்ட்டுக்கு இழுத்தாங்க. இங்க இருந்து தான் அசலியான ஆட்டமே ஆரம்பிக்குது. ஒரு சட்ட போராட்ட ரோலர் கோஸ்டர்னே சொல்லலாம். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, மாநில ஆணையம் ஃபேக்டரி சொல்றது தான் சரின்னு அவங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லுது. ஆனா தேசிய ஆணையம் இல்லல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்றது தான் கரெக்ட்னு அவங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லுது. ஒரே கேஸ், ஆனா 2 கோர்ட்ல 2 விதமான தீர்ப்பு. குழப்பம் அதிகமாக இந்த விவகாரம் கடைசியா உச்சநீதிமன்றத்தோட கதவை தட்டுச்சு. இப்போ இந்தியாவோட உச்சநீதிமன்றம் இந்த கேஸை கையில எடுக்குது. அவங்க தீர்ப்பு தான் இறுதியானது. அந்த பாலிசியில இருந்த சின்ன சின்ன எழுத்துக்களை அவங்க எப்படி படிச்சாங்க, அதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பாப்போவாங்க. உச்சநீதிமன்றம் திரும்பவும் அதே விலக்கு விதியை தான் எடுத்து பாக்குது. இந்த வரியை நல்லா கவனிச்சு படிங்க. பொருட்களோட தேய்மானத்தால வர பிரச்சனைகளுக்கு, அதாவது குழாய்கள் வீங்கிறதுக்கோ சிதைஞ்சு போறதுக்கோ கிளைம் கிடையாது. ஆனா இந்த ஆனாவுக்கு அப்புறம் வர்றதுதான் ரொம்ப முக்கியம். கீழ் நீதிமன்றங்கள் ஒருவேளை இதை சரியா கவனிக்கலையோ? இங்கதான் இருக்கு மொத்த ட்விஸ்டும். அந்த பிராக்கெட்ல இருக்கிற வார்த்தைகளை பாருங்க. வெடிப்பு அல்லது சரிவில் விளைந்தால் அன்றி, அதாவது தேய்மானத்தால டேமேஜ் ஆனா கிளைம் இல்லதான். ஆனா அதே தேய்மானம் ஒரு வெடிப்புக்கு காரணமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிளைம் உண்டு. இதுதான் அந்த வரியோட உண்மையான அர்த்தம். இதுதான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு அடித்தளமா இருந்துச்சு. சர்க்கரை ஆலை முதல் நாள்ல இருந்தே என்ன சொல்லிட்டு இருந்துச்சு? பாய்லர் வெடிச்சிருச்சுன்னு. அப்படி ஒரு வெடிப்பு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டா அப்புறம் தேய்மானத்தை பத்தி பேசுறதுக்கே இடம் இல்லையே. அது மட்டும் இல்ல, கோர்ட்டு இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸையும் சொல்லுச்சு. இன்சூரன்ஸுங்கிறது 2 பக்கமும் நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. பிரீமியம் வாங்கறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பாய்லரை செக் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பாய்லருக்கு கவர்மெண்ட் கொடுத்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு தானே பாலிசி கொடுத்தீங்க, அப்புறம் எப்படி பழைய ஃபேக்டரி மேல போட முடியும்னு கேள்வி எழுப்புனாங்க. சரி, இப்போ ஃபைனல் ரிசல்ட் என்ன? இந்த மொத்த கேஸ்ல இருந்தும் நாம ஒவ்வொருத்தரும் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன, அதை பார்ப்போம். கடைசியா உச்சநீதிமன்றம் சர்க்கரை ஆலைக்கு சாதகமா தீர்ப்பளிச்சது. இவ்வளவு நாள் போராடினதுக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது. எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு கணக்கிட சொல்லி கேஸை திரும்ப தேசிய ஆணையத்துக்கே அனுப்பி வச்சாங்க. அப்போ இந்த கேஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான 3 பாடங்கள் என்னன்னா, 1 உங்க பாலிசில பிராக்கெட்ல என்ன போட்டிருக்குன்னு கண்டிப்பா படிங்க.
முக்கியமான விஷயம் அங்கதான் ஒளிஞ்சிருக்கும். 2, இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. பாலிசி கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணணும். 3, நன்னம்பிக்கைங்கிறது சும்மா வார்த்தை அல்ல, அது பாலிசி எடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம். இப்போ நான் உங்களை ஒன்று கேட்குறேன். உங்க இன்சூரன்ஸ் பாலிசியில இந்த மாதிரி என்னென்ன விதிவிலக்குகள், என்னென்ன நிபந்தனைகள் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு தடவை எடுத்து பாருங்களேன்.